போராட்டம் ஆரம்பிச்சு இன்னையோட 26 நாள் ஆச்சு. சில பேருக்கு இந்த என்ன போராட்டம்னே தெரியல. ஆனா அது உங்க தப்பு கிடையாது. ஏன்னா இதை பத்தி பேச வேண்டிய நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம நியூஸ் சேனல் இதை பத்தி பேசலனாலும் ஃபாரின்ல வந்து இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி கவர் பண்ணி தான் இருக்காங்க. இந்த நியூஸை நாங்களே வெளி உலகத்துக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கிற மக்கள் ட்ரை பண்ணா, நீங்க நெட்வொர்க் இருந்தா தானடா இந்த நியூஸை நீங்க வெளியிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்க நெட்வொர்க் ஆக்சஸை பிளாக் பண்ணிடுறாங்க. மே மாசம் ஒரு நியூஸ் வருது. என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல லீக் ஆயிடுச்சு. சோ டெலிகிராம பிளாக் பண்றோம். நீட் எக்ஸாம்ல எழுதுன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செல்லாது, எழுதுறவங்க எல்லாருக்கும் லீ எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தர் 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த படிப்பு பத்தாம வீட்டுல இருக்கிற காசெல்லாம் சேர்த்து கடன் வாங்கி ஒரு டியூஷன் சென்டர்ல சேர்த்து அங்கேயும் படிச்சு இந்த எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் கிடைக்கிற வேலையில தான் லைஃப் இருக்கவங்க கிட்ட போய் நீ எழுதின எக்ஸாம் செல்லாதுன்னு சொல்லும் போது அந்த பசங்க மனசு எப்படி இருக்கும்? இதனால 21 பசங்க இறந்து போறாங்க. கவர்மெண்டோட அலட்சியத்தினாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை எதிர்த்து ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரோட்டஸ்ட்க்கு ஆதரவா சோனம் வாங்சுக் அவர்களும் பிரகாஷ் ராஜ் அவர்களும் சிஜேபி பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. என்ன போராட்டம்னு வந்து கேட்டீங்கன்னா, அமைதியான முறையில உண்ணாவிரதம் இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 21 நாள் உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் சோனம் வாங்சுக் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை ரொம்ப மோசமாகுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவரை கட்டாயமா அந்த இடத்துல இருந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக வைக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா தடியடியில ஈடுபடுறாங்க. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ்காரங்க அவங்க நேம் பேட்ஜ் கழட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் சில பேர் யூனிஃபார்ம் இல்லாத யாரோ வந்து எங்களை அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போலீஸ்கார் யூஸ் பண்ற லத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த லத்தில ஒரு சைடு ஆணி ட்ரில் பண்ணியும் அதை வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியான ஸ்மோக் கேஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர்த்த அடிக்கிறத நம்ம வீடியோல பாத்துருப்போம். இதுல போலீஸ் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்க சைடு 120 பேருக்கு மேல அடிபட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க சைட்ல ஒரு 60 பேருக்கு மேல அடிபட்டு இருக்காங்க. அதுல 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த லிஸ்ட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்தது கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறது என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த நியூஸை கவர் பண்ணலினாலும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இன்ஃபுளுசர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இருந்து இல்ல டைரக்டா அந்த இடத்துக்கே போய் கூட அங்க இருக்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்.